Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம bread அப்புறமா kisses chocolate வச்சு ஒரு dessert recipe எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு bread slice எடுத்துர்க்கேன். இதுல 2 kisses chocolate மேல வச்சிருங்க. இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வச்சு மேலே கவர் பண்ணிருங்க. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிருங்க. இப்போ ஒரு குக்கி கட்டர் வச்சு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. இந்த குக்கி கட்டரையும் கூடயே ரிமூவ் பண்ணிருங்க. மேலே கொஞ்சமாக கீ வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதுலயும் லைட்டா கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் பிரெட்டை மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 1 மினிட் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு again ஒரு 1 மினிட் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணிருங்க. மேல கொஞ்சமா பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கடைசில கொஞ்சமா கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேல தூவிடுங்க. இப்போ உங்களுக்கு டெலிஷியஸான சாக்லேட் பிரெட் டெசர்ட் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த சாக்லேட் பிரெட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.